ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இதை வந்து பிரம்மதண்டன்னு வாங்க. இப்போ இங்கே நிறைய இடத்துல இது இன்னும் 2-3 பேர் இருக்குது. இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா வெறும் முள் இருக்கும். இந்த மூலிகை வச்சு பார்த்தோன்னா எப்படியாப்பட்டவங்களும் இந்த அடங்காத ரொம்ப பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க எல்லோரும் உடனே அடக்கலாம். அந்த மாதிரி இது ஒரு மூலிகையுடைய பவர் இது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நிறைய பேர் கணவன் மார அடங்காமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஊர்லேயே ஒருத்தன் எதிரி கூட ரொம்ப அடங்காமல் இருக்குவான், இல்லை ஒரு பிள்ளைகளே அடங்காமல் ரொம்ப தரதல் மாதிரி ஆடும். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பௌர்ணமி நாளில் இதை முறைப்படி காப்பு கட்டிடணும். முறைப்படி காப்பு கட்டிட்டு இந்த இதுங்கள்லாம் வேறு இது சமூலமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை வேறு எல்லாமே கூட எடுத்துக்கலாம், இல்லை வேறு மட்டும் கூட எடுத்துக்கலாம். எடுத்து என்ன பண்ணுங்க, நல்லா ஆற போட்டு இடிச்சிக்கணும். நல்லா இடித்து உலைக்கில் போட்டு நல்லா இடித்து பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு இந்த பொடியை மந்திர ஜபிச்சு யார் மேலே நம்ம தூரமோ அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிடுவாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையே அந்த மாதிரி உண்டு. இது எப்போ கணபதி மந்திரம் ஜெபிச்சவங்க, மந்திரம் தெரிஞ்சவங்க பண்ணலாம். மந்திரம் தெரியாதவங்க கூட தாந்திரிகத்தில் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி எந்த தெய்வத்தினா இவங்க அடங்கணும்னு போட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அதே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து பார்த்தோன்னா வடக்கு போகிற வேரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வந்து குரு வர இல்லை சுக்கர வர இந்த மாதிரி நாட்களில் எடுத்துங்க. வடக்கு போகிற வேரை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு தாயத்தில் வச்சு நம்ம வந்து பேர் யாருக்கு, இப்போ ராஜாவுக்கு ராணி அடங்குன்னு சொல்லி கூட எழுதி இந்த வேரை வச்சு மடித்து இது கூட குங்குமம் விபூதி போட்டு கட்டுக்கினாங்கன்னா யாரை நினச்சி நம்ம எழுதியிருக்கோமோ அவங்க அடங்கிடுவாங்க. அப்படியும் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இந்த கணவன் மணி கூட இந்த அடங்காமல் ரொம்ப தரதல் மாதிரி அடிச்சுன்னு இதுன்னுக்குவாங்க, ரொம்ப தொல்லை பண்ணுவான், ரொம்ப டார்ச்சல் பண்ணுறவனுங்களாம் கூட பார்த்தோன்னா இதை வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா எப்படியாப்பட்ட அடங்காதவங்களுக்கும் இதை வந்து அடக்கக்கூடிய விஷயம் இந்த மூலிகை இருக்குது. இதே மையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பௌர்ணமி நாள் இல்லை வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தோன்னா, ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம், அந்த பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் வந்து இதை வந்து காப்பு கட்டி மையை அரைச்சிங்க. மையை அரைச்சிட்டு இந்த மையை வந்து நம்ம யாரை நினச்சி வச்சு அடங்கணும்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு துணியில் தடையின்னு வரலாம், இல்லை வந்து அவங்க படுக்கையில் தடையின்னு வரலாம். இது வந்து உள்ளுக்கு கொடுக்கக்கூடாது, மேலே மட்டும் தான் தடணும். யார் வந்து நம்ம தொடலாம், இல்லை வந்து இந்த செருப்பு போடுறாங்க பாருங்கள், செருப்பில் லைட்டாக கொஞ்சம் அந்த மையை தடையின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க குறுகிய காலத்தில் அடங்கி அவங்க அப்படியே பாசமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பண்ணலாம். பிள்ளைகள் கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அடங்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் வந்து அவங்களுக்கும் இந்த மையை நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து துணிங்களை தடையின்னு வந்தாங்கன்னா இந்த பிள்ளைகளும் வந்து பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சமாக சாந்தாகி அடங்கி இருக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஊர்லெல்லாம் பார்த்தோன்னா ஒருத்தன் ஊருங்களில் பொதுவில் பார்த்தோன்னா ஊர் சார்பாக ஒருத்தர் ரொம்ப ரவுடிஸ் பண்ணுறான், அடங்க மாட்டேறான், இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா அவங்க நடந்து போகிறாங்க பாருங்கள், அந்த நடப்பாதையிலையோ இல்லை மற்ற இடத்துலையோ இந்த பொடி எடுத்து இவன் அடங்கணும்னு தூவின்னு வந்தாவே அவன் மேலே பட்டதோ இல்லை காலடியில் பட்டாவோ, மெயின் செருப்பு போடுறதில்ல செருப்புக்கு அதுக்கு அந்த உள்ளே கூட லைட்டை தூவி விடலாம், இல்லை காலடியை அவங்க வந்து நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது மேலே போட்டு வந்தாலும் அவங்க அடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்கு வந்து யார் ஒருத்தர் அடங்காமக்கிறாங்களோ அவங்களுக்கு பண்ணலாம். அதே மாதிரி வீட்டுகளில் யாராவது அப்பா அம்மா அடங்கலனாலையும் அதுக்கும் பண்ணலாம். பிள்ளைகள் அடங்காமல் பேச்சு கேட்காமல் இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கும் இது என்ன பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை. எப்படியாப்பட்ட எதிரிகளை கூட அடக்கக்கூடிய விஷயம் இருக்குது. எதிரிகள்லேருந்து சாதாரண எவ்வளோ பெரிய விஷயத்தையும் இதை அடக்கலாம். இதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பூதகணங்கள் மற்ற சின்ன தேவதைங்கள்லாம் கூட ரொம்ப இந்த துர்தேவதைகளை ஏவி விட்டுருவாங்க. நிறைய பேர் துர்தேவதைகளை ஏவி விட்டு ரொம்ப துன்புறுத்து நிற்கும் நம்மளே. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த அமாவாசை நாளில் வந்து இதை காப்பு கட்டி இது வந்து இந்த வேரை எடுத்து நம்ம போட்டிங்கன்னா இந்த துர்தேவதைங்களாம் கூட நம்மளை கண்டு அடங்கி நடுங்கி அப்படியே தொலைவன் நிற்கும். அவ்வளோ பெரிய விஷயம். இது இயற்கையே இந்த இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. இந்த கெட்ட சக்தியும் தடுக்கக்கூடிய விஷயம் இதுக்கு இருக்குது. துர்தேவதைகளை கூட எப்படியாப்பட்டதும் ரொம்ப ஆட்டம் போடுது, அடங்க மாடுது, அந்த தேவதை கூட அடங்க மாட்டதுன்னா இதை இந்த மூலிகை கண்டு நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது துர்தேவதைகள், அதுக்குன்னு தெய்வங்களுக்கு இது பண்ணுறாதுங்க. தெய்வம் சொல்கிறேன், அதுக்கெல்லாம் இது இதாகாது. தெய்வங்கள்லாம் வந்து அடக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அது நம்மளே அடக்கி விட்டு நம்மளே எதனா பண்ணிவிடுறோம். அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதுங்க. நல்லதுக்கு மட்டும் பயன்பெறுங்க. இந்த மூலிகை வந்து அமாவாசையில் எடுத்து நீங்கள் யார் ஒருத்தர் இதுன்னு அவங்க நினச்சி தாயத்தில் போட்டுக்கிட்டாங்கன்னாவே அவன் எவ்வளோ பெரிய ஆளாந்தாலையும் அடங்கிடுவான். அது ஒரு பண்ணிங்க. இதை வந்து நிறைய பொடியை பண்ணி கூட நீங்கள் அவங்கவுங்க தூவின்னு வந்தாங்கன்னாவே வேலாயிரம். இந்த மையும் இன்னும் நல்லா அற்புதமாக வேலை செய்யும். நீங்கள் மை வந்து துணியில் செப்பிலையும் ரவ தடின்னு வந்தால் குறுகிய காலத்துலேயே அவங்க அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இந்த மூலிகளை வந்து பார்த்தோன்னா நிறைய இது வந்து பார்த்தோன்னா தூள்லேருந்து வேறு எல்லாமே நிறைய இதுக்கு யூஸ் ஆகுது. மாந்திரியத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. இதிலே வந்து பார்த்தோன்னா 2 விதம் பூக்கள்லாம் ஒவ்வொரு இடத்துல மாறி வரும். எல்லோ கலர் இருக்கும், இன்னொரு இடத்துல கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச், அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். நிறைய ரோட்டு ஓரங்களில் கழனிக்காட்டில் இந்த மாதிரி இடத்துல இருக்கும். இதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல முறை பயன்படுத்துங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.